This video is sponsored by Mode Shopping app. வணக்கம், இது தவமை தமிழ். நான் உங்கள் சத்யா ஸ்ரீதர். நம்ம சேனல்ல தன்னம்பிக்கை பொன்மொழிகள், தன்னம்பிக்கை கதைகள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம தவமை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனல்ல நிறைய தன்னம்பிக்கை தரக்கூடிய கதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போறதும் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு கதை தான். ஒரு காட்டுல இருக்கக்கூடிய மரப்பொந்துல கழுகு ஒண்ணு வாழ்ந்து வருது. அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அது கடவுளை வேண்டி தினமும் தியானம் இருக்கு. அப்படி ஒரு நாள் தியானம் இருக்கும்போது அதுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம தினமும் கடவுளை வேண்டி தியானம் இருக்கோமே, இந்த விஷயம் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்குது. உடனே வானத்தை நோக்கி கடவுளை பார்த்து கேக்குது. கடவுளே, நான் தினமும் உங்களை வேண்டி தியானம் இருக்கனே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது. கடவுள்கிட்ட இருந்து பதில் வருது. கண்டிப்பா எனக்கு தெரியும், என் மேல உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு ஒரே மகிழ்ச்சி. கடவுள்கிட்ட இருந்து பதில் வந்ததும் மீண்டும் கடவுளை பார்த்து கேக்குது. எனக்கு இன்னைக்கான உணவு கிடைக்குமா அப்படின்னு கேக்குது. கண்டிப்பா கிடைக்கும், நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. கழுகுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிடுது. இன்னைக்கு இறை தேட வேண்டிய அவசியம் இல்ல, கடவுளே நமக்கு உணவு தர்றேன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம மீண்டும் தியானத்துல அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல அமருது. காலையில இருந்து தியானத்துல இருக்கு. இரவு நேரம் ஆகியும் உணவு வந்த பாடில்ல. அதுக்கு ஒரே கோபமா இருக்கு. வானத்துல இருந்து மீண்டும் ஒரு குரல் கேக்குது. கடவுள் கழுக பார்த்து கேக்குறாரு, உணவு உனக்கு அனுப்புனனே வந்துச்சா, சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. கழுகுக்கு ஒரே கோவம். கடவுளை பார்த்து சொல்லுது, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க, எனக்கு எந்த உணவும் கிடைக்கல, நான் பட்னியாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கடவுள் ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்றாரு. நீ எப்ப எனக்கு இன்னைக்கு உணவு வேணும்னு கேட்டியோ அப்பயே நான் உனக்கு உணவை அனுப்பிட்டேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா ஒரு தவளை இருந்து கிடக்கு. இதுதான் உனக்கான இன்னைக்கு உணவு, ஆனா நீ திரும்பி கூட பார்க்கல. கடவுளை அனுப்பிடுவாரு அப்படிங்கிற அந்த தைரியத்துல நீ தியானம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த. கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனா உன்னுடைய முயற்சி அப்படின்னு ஒரு முயற்சியும் இல்ல, சிறு முயற்சி கூட இல்லாம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு. இந்த கதையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், முயற்சி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். முயற்சி திருவினையாக்கும். வாழ்க்கையில 1000 தடைகள் வரலாம், நம்ம விடாமுயற்சியோடு இருந்தா கண்டிப்பா வெற்றி அடையலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றியாளரா மாறுங்க. வேறொரு கதைக்களத்துடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.